वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருக்குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக மார்க்கத்தை அறியக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களில் சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயத்தை நாம் தொடங்கி ஏறத்தாழ அதன் ஆரம்ப வசனங்களை குறித்த செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த வாரத்தில் சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் இருந்து 50வது வசனம் வரை அது குறித்த செய்திகளை, தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆரம்பமாக முதல் கேள்வியாக ஆண்கள் பகுதிக்கு, நபிகள் பெருமகனாரை அல்லாஹ் அழைத்து, நபியே இதை சென்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு தகவலை கொடுக்கிறான். எல்லா நேரத்திலும் ஏதாவது சொல்லுவான். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னா, சொல்ல மாட்டேங்கிறத சொல்லுங்கிறான். இதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ குர்ஆன்ல பல ஆயத்துக்களை நம்ம பார்க்கிறோம். நபியே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு வருது. காஃபிர்களே என்று அழைத்து அவர்களுக்கான தகவலை சொல்லுங்கள், இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு சொன்ன அல்லாஹ் இங்க ஒரு வசனத்துல சொல்ற, நபியே நீங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறான். எதை குறித்து அல்லாஹ் நபி இடத்தில் அப்படி பேசுகிறான்? சரி, சரி, வேற சரி, சரி, சரியான ஒரு பதில். அன்னாமினுடைய 50வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அக்கூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இதை போய் சொல்லுங்கிறான். இப்படி நான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண மாட்டேன், மக்களை நான் ஏமாத்த மாட்டேன், இதை நபியே நீங்கள் மக்களிடத்தில் சென்று சொல்லுங்கள். வலா அலமுல் கைப், மறைவானதை நான் அறிபவன் என்று சொல்ல மாட்டேன், மறைவானதை நான் அறிபவன் என்று சொல்ல மாட்டேன். வலா அக்கூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு வானவர் என்று உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். இன் அத்தபிஉ இல்லாமா யூஹா இலைய, நான் கடைபிடிப்பதே எனக்கு அல்லாஹ் சொல்லி தருவதைத்தான் கடைபிடிக்கிறேன். எனக்கு தனி சிலபஸ் கிடையாது. நான் தூதர் என்பதனால், தலைவர் என்பதனால், அரசர் என்பதனால் நான் என் இஷ்டப்படி நடப்பேன்னு நினைக்காதீங்க. நான் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ் சொல்லி தருவான். இப்படிதான் இருக்கணும் நீங்க, அதன்படிதான் நான் நடக்கிறேன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். கூடுதலா அல்லாஹ் சொல்றான், ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாவார்களா? அஃபலா தத்தஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள். அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்மார்கள்ட்ட சில கருத்துக்களை சொல்லி அனுப்புவதோடு சில நேரத்தில் இதெல்லாம் உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்க அல்லாஹ். ஏன்னா இறைவனின் தூதர், இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இறைவனுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்பவர்கள். அப்ப அந்த தூதரை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கடவுள் மாறி பார்க்க ஒரு பண்பு மனிதர்கள்ட்ட உள்ளது. அமெரிக்கால இருந்து ஒரு தூதுவர் வருகிறார்.
அவன் ஆப்பிரிக்காக்காரனை அனுப்ப மாட்டான், தன் சொந்த தேசத்தில் உள்ள அமெரிக்கனை தான் அனுப்புவான். இந்தியாவில் இருந்து ஒரு தூதுவர் செல்கிறார் வேற ஒரு நாட்டுக்கு அப்படின்னா இந்தியா காரணத்தை அனுப்புவாங்க, பாகிஸ்தான் காரன் இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த இடத்தில் எந்த பகுதியில் இருந்து ஒரு தூதுவர் செல்கிறாரோ அவர் அந்த பகுதியை சார்ந்தவராக பார்க்கப்படுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்க இறைவனின் தூதர். இறைவனின் தூதர்னா இறைவன் இருக்கிற ஒரு ஆற்றல் வந்துடாதா? இறைவன் 1000 லட்சம் கோடி ஆற்றல் இருக்கு, இறைவனின் ஆற்றல் ஒரு 4 ஆற்றல் இவருக்கு இருக்காதா அப்படின்னு ஒரு பேச்சு வந்துரும். அதனால நபியே நீங்கள் சொல்லுங்கள், முதல் விஷயம் லா அக்கூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இறைவனின் கருவூலங்கள்னா என்ன? அவன் கொடுக்கிற அருள் எல்லாம் அவனுடைய கருவூலங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆற்றல், தனிப்பெரும் ஆற்றல். அது அல்லாஹ்க்கு பேங்க் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் பேங்க்ல இருந்தா எடுத்து கொடுக்கறான். நம்ம புள்ள கேட்கிறோம், பணம் கேட்கிறோம், நம்ம வாழ்வாதாரம் கேட்கிறோம், வாழ்க்கை வசதிகளை கேட்கிறோம். அல்லாஹ்க்குன்னு ஒரு பேங்க் இருக்கு, அதான் ஹஸாயினுல். அப்படி கிடையாது. அல்லாஹ்வின் ஆற்றல், அல்லாஹ்வின் ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கு புள்ள வேணும்னா நீ அல்லாஹ்ட்ட கேளு, உனக்கு பணம் வேணும்னா நீ அல்லாஹ்ட்ட கேளு, உனக்கு நோய் நிவாரணம் வேணுமா அல்லாஹ்ட்ட கேளு. நீ என்கிட்ட வந்து கேட்காத, நான் தரவும் மாட்டேன், என்ற இல்லவும் கிடையாது, என்ற கடையும் இல்லை அப்படிங்கிற தகவலை நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட எத்தனையோ பல கோரிக்கைகளை முன்னெடுத்து பல மக்கள் வந்தாங்க. வந்த போதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய இடத்தில் தான் நபிகள் பெருமகனார் இருந்தார்கள். ஒரு முறை ஜும்மா தொழுகையில நபி பயான்ல இருக்கிறாங்க. ஒரு நபர் வரார், அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான பஞ்சம், பசி. என்ன காரணம்? மழை இல்லை. மழை பொதுவா அந்த பாலைவன பகுதியில் வந்தா மழையினுடைய வரத்து ரொம்ப குறைவா இருக்கும். அதனால எப்போதுமே ஒரு வறட்சி நிலை ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது இப்ப மழை வர்ற டைம்ல கூட வரலன்னா இன்னும் பெரிய பலகீனத்தை நம்ம அடைஞ்சிருவோம். அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அப்படியா மழை வேணுமா, இந்த இப்பவே கட்டளை இடுறேன், இந்த இப்ப மழை வந்துரும்னு நபி சொல்லல. மெம்பர்ல இருந்து கொண்டே நபிகள் பெருமகனார் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நீ மழையை கொடு, அல்லாஹு மஸ்கீனா, அல்லாஹு மஸ்கீனா, அல்லாஹு மஸ்கீனா, இறைவா மழையை தா, தண்ணீரை தா, தண்ணீரை தான்னு கேட்கிறாங்க. கடும் வறட்சி நிலவும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அப்பமாவது கட்டளை இட்டாங்களா வானத்துக்கு? மக்களை எல்லாம் பெருநாள் தொழுகைக்கான அந்த திடலை நோக்கி முசல்லா என்கிற திடலுக்கு கொண்டு வராங்க. 2 ரக்காயத்தை தொழ வைக்கிறார்கள். நபிகள் பெருமகனார் மெம்பரின் மீது ஏறி நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள், தன் ஆடையை மாற்றிக் கொண்டார்கள். அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப எந்த ஒரு நேரத்திலும் மக்களுக்கான தேவையை நபி நிவர்த்தி செய்யல. ஏன்னா இது நிவர்த்தி மனிதன் செய்யக்கூடிய காரியம் இல்லது, அல்லாஹ் செய்யறது. அல்லாஹ் செய்யறது அல்லாஹ் தான் செய்வான், நான் எப்படி செய்ய முடியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுதான் மலைக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சது, பிள்ளை வளத்துக்கு செஞ்சது. பொருளாதாரம் இல்லைன்னு நபிட்ட வருவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா கையை விரிச்சிருவாங்க, இல்ல பாண்டுருவாங்க. ஒரு நபர் வரார், இந்த யாசகம் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம். நபிகளார் ஒரு அரசரை பார்த்தவன, அரசர்லாம் லேசா அந்த காலத்துல டச் பண்ண முடியாது, நெருங்கவே முடியாது, பார்க்கவே முடியாது என்ற இடத்துல அரசர்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் அப்படி பழகல, எல்லா மக்களோடு மக்களாக பழகி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ரசூலை யாசகம் கேட்கிற ஒரு கூட்டம் அப்படியே தள்ளி கொண்டே சென்று முள்ளு செடியில தள்ளி விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுந்து தன்னுடைய ஆடைய முள்ளு செடியில இருந்து எடுத்து தன்னுடைய ஆடையை போர்த்தி கொண்டு, என்னிடத்துல இருந்தா நீங்க என்ன கஞ்சனா பார்க்க மாட்டீங்க, என்கிட்ட இல்ல, இருந்தா நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த சபையை விட்டு கடந்து சென்றார்கள் என்பதை பார்க்க முடியுது. அப்ப நபிட்ட என்ன கிடையாதுன்னா, இறைவனுக்குரிய ஆற்றல்ல கோடியில ஒரு பங்கு கூட நபிட்ட இல்லை. இருந்தா மழையை கேட்கும் போது நபி மழை இறக்கி இருக்கணும், செல்வத்தை கேட்கும் போது நபி செல்வத்தை கொடுத்திருக்கணும். ஒரு பஞ்சமடைந்த ஒரு கூட்டம் வராங்க நபிட்ட, கடுமையான கோபம், கடுமையான ஒரு வருத்தம் ரசூலுல்லாஹ்க்கு. உடனே பயான் பண்றாங்க, மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க பாக்குறாங்க. நபியை எதிர்பார்த்து வந்தாங்க, நபிட்ட கொடுக்க ஒண்ணு இல்லை. மக்களிடத்தில் சொல்கிறார்கள், மக்கள் சென்று எடுத்து கொண்டு வந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவனின் ஆற்றலில் எந்த ஒன்றுமே நபிகள் பெருமகனாரிடத்தில் இல்லை. அதை நபியை நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்லிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா அஅலமுல் கைப், நான் மறைவானதை அறியக்கூடியவனாக இல்லைன்னு சொல்லுங்கிறான். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் போட்டு இவருக்கு எதுவுமே தெரியாதுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இவருக்கு தெரியும். நான் கூடுதலா ஏதாவது சொல்லி கொடுத்தா தெரியும். சொல்லி கொடுத்து தெரியாது பெரிய விஷயம் இல்லையே, அது யாருக்கும் தெரியுமே. யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்ததுனால அது தனிப்பட்ட அறிவு ஆகாது. சொல்லி கொடுக்காம ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அப்பதான் அது அறிவு. அப்படியான அறிவு இந்த நபிக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது, இந்த நபிக்கும் கிடையாது. திருமறை குர்ஆனில் நம்ம எல்லாருமே அதிகமாக மனனம் செய்த
ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி. அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் வானத்தில் உள்ளதையும் அறிகிறான், பூமியில் உள்ளதையும் அறிகிறான். அவன்கிட்ட இருக்கிறது எதுவுமே நாம அறிய முடியாது, அவன் நாடியதை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்லி கொடுப்பான் சிலது. இப்ப மறுமை நாள் வரப்போதும் தெரியும். எப்படி தெரியும்? நம்ம பார்த்துட்டு வந்தோம், அதை அல்லாஹ் சொன்னான் தெரியும். அது வெள்ளிக்கிழமை வரும் தெரியும், நமக்கு தெரியும். அது மறைவான ஞானம் நமக்கு இருக்கா? அல்லாஹ் சொன்னான் தெரியும். அப்ப அல்லாஹ் எதை வெளிப்படுத்தினானோ அது நமக்கு தெரியும். அல்லாஹ் ஒன்றை வெளிப்படுத்தலன்னு வைங்க, அது நமக்கும் தெரியாது, பெருமானாருக்கும் தெரியாது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறைவான அறிவு உங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள். இந்த கருத்து இந்த இடத்துல நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சுன்னத்துல் ஜமாத் மக்கள், சுன்னத்துல் ஜமாத்திலே பல வகைகளாக இருக்கிற மக்கள் உண்டு. அதுல அந்த பரலேவிகள் என்ற ஒரு கூட்டம் உண்டு. யார் இவங்க அப்படின்னா, தர்காவுக்கு சென்று அவுலியா பெருமக்களிடத்தில் கையேந்தி, நான் கேட்கிற துவாவை இவர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நான் கேட்டா இவர் தருவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யக்கூடிய, அதுல ஊறி திளைத்த மக்கள் இந்த பரலேவிகள். அது மாதிரியான அந்த பரலேவி கூட்டத்தில் உள்ள ஆலிம் பெருமக்கள் பேசுவாங்க பகிரங்கமா, நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டு அப்படிம்பாங்க. குர்ஆன் ஆயத்து தெளிவா சொல்லுது, நபியே நீங்க சொல்லுங்க, லா அலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன்னு சொல்லுங்கன்னு குர்ஆன்ல வருது. ஆனா அவங்க பகிரங்கமா சொல்லுவாங்க, இல்ல நபி அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டு அப்படின்னு பேசுவாங்க. சரி, அவங்க என்ன ஆதாரம் காட்டுவாங்க? ரசூல்லா வாழ்க்கை நடந்த ஒரு 10 சம்பவத்தை கொண்டு வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 10-20 சம்பவத்தை தாண்டி ஒண்ணு கொண்டு வர முடியாது. ரசூல்லா ஒரு யுத்த காலத்துல இருந்தாங்க, ஒரு நபர் வந்து முஸ்லிமானவர் யுத்தத்துல ஈடுபடுறாரு. மக்கள் என்ன சொன்னாங்க? இவர் சொர்க்கவாசினாங்க. நபி என்ன சொன்னாங்க? இவர் நரகவாசினாங்க. கடைசியில ஒருத்தர் போய் பின்னாடி பின்தொடர்ந்து போய் பார்க்கிறாரு. யார நபி நரகவாசினாங்களோ அவர் தற்கொலை பண்ணி மௌத்தா போயிட்டார். அப்ப மௌத்தா போறவர் அவருக்கே தெரியாது, அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவருக்கே தெரியாது நம்ம இப்படி சாக போறோம்னு தெரியாது. சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்கு. எனவே நபிக்கு மறைவான ஞானம் இருக்கு பாத்தீங்களா அப்படிம்பா. நபிக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு இவங்க காட்டினா ஒரு 10 ஆதாரம் காட்டலாம், அதிகபட்சம் ஒரு 20 ஆதாரம் காட்டலாம். இல்லைங்கிறதுக்கு 1000 ஆதாரம் காட்ட முடியும். எத்தனை ஆதாரம்? 1000 ஆதாரம். ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுகை முடிச்சு வீட்டுக்கு போவாங்க. முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க. மறைவான ஞானம் இருந்தா கேட்க கூடாது இல்ல? மறைவான ஞானம் இருந்தா ஒரு ஆள் சாக போறான், சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிற அளவுக்கு தெரிந்த ரசூலுல்லாஹ்க்கு வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாதா? ரசூலுல்லாஹ் போய் கேட்பாங்க, வீட்டுல என்ன இருக்கு? இல்ல ஒண்ணு இல்லையா, நான் இன்னைக்கு நோன்பு வச்சிடறேன்றுவாங்க. இப்படி எத்தனை ஆதாரம் அடிக்கிட்டே போலாம் தெரியுமா? ஜாபீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் வந்து கதவை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யாருன்னு கேட்கறாங்க. எது கேட்கணும்? மறைவான ஞானம் இருந்தா கேட்க கூடாது. பாப்பா ஜாபீர் வா, நல்லா இருக்கேன்னு கேட்டுக்கணுமா இல்லையா? யாருன்னு கேட்கறாங்க. வெளியே இருக்கிறவர் சொல்றாரு, நான் தானே. யாரு? நான் தானே ஒரு பேர் இருக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜாபீர் வந்திருக்கிறேங்கிறாங்க. இப்ப இது மாதிரி எக்கச்சக்கமான ஆதாரங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு நம்மள மாதிரி அறிவு உண்டு. நமக்கு என்ன நாலேஜ் உண்டோ அதுதான் நபிக்கு உண்டு. இதை தாண்டி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா உண்டு. அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், அல்லாஹ் கூட்டு போய் காட்டுவான், நரகத்தை காட்டுவான், சொர்க்கத்தை காட்டுவான். அவன் கூட்டு போய் கற்றுக் கொடுத்த காரியங்கள் உண்டே ஒழிய வேற எந்த ஞானமும் நபிகள் பெருமகனாருக்கு இல்லைன்னு குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், வலா அக்கூலு லக்கும் இன்னி மலக், நான் உங்களிடத்தில் என்ன சொல்ல மாட்டேன், மலக், நான் ஒரு வானவர்லாம் சொல்ல மாட்டேன். நான் வானவர்லாம் கிடையாது. என்ன அர்த்தம்? நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் இல்லை, நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் பிள்ளைகளை பெற்று எடுக்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா பலகீனமும் என்கிட்ட இருக்கு. நான் சாப்பிடுவேன், சாப்பிடலன்னு நான் தாங்க முடியாது. சாப்பிட மாணவர் சாப்பிடணும் அவசியமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நற்செய்தி சொல்ல வானவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் நபி இறைச்சி துண்டை கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதன் பக்கம் அவங்க கை நெருங்கல. இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க. வானவர்கள் வந்தவங்க சொல்றாங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு இஸ்மாயிலை குறித்து இசாக்கை குறித்து நற்செய்தி சொல்ல வந்த வானவர்கள் நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. வானவர்கள் என்னைக்குமே தங்கள் பண்பு மாற்ற மாட்டாங்க. பண்பு மாறாது. வானவர்னா வானவரா தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை நீங்க பார்க்கலாம். ஒரு முறை நபிகள் பெருமானார் மதிய நேரம் வெளியே வராங்க. லுகருக்கு முந்திய நேரம். லுகருக்கு முந்திய நேரம் இந்த வெளியே நடமாடுறது இருக்குல்ல, அது அரபுகள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம். அது அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. காலை நேரத்தில் வெளியே போவாங்க, சாயங்கால நேரம் வெளியே, நைட்ல கூட வெளியே போவாங்க. இந்த லுகர் நேரம் அது கடுமையான வெயில், மோசமான வெயில். அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு தூங்குற பழக்கம் உண்டு. அரபியர்கள்ட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா,
லுகருக்கு முந்தைய நேரத்தில் அவங்க தூங்குவாங்க. நம்ம அசருக்கு முன்னாடி தூங்குவோம்ல, நமக்கான பழக்கம்னு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சாப்பாடுக்கு முன்னாடி லுகருக்கு முன்னாடி அவங்க தூங்குவாங்க. இது அவங்கள்ட்ட ஒரு பழக்கம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை வெளியே வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வந்திருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வெளியே வந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த நேரத்தில் வரமாட்டீங்களா நீங்கெல்லாம்? யாருமே வெளியே வர மாட்டாங்க. என்ன காரணம்? எதுக்கு வெளியே வந்தீங்க? கடுமையான பசி, சாப்பாடுக்கு ஒண்ணு இல்ல, வீட்டுல 4 சோத்தியை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதை வெளியே வந்து அங்கே ஏதாவது வேடிக்கை பார்த்தோம்னா அப்படியே பசி மறந்துடலாம்னு வந்தோம். இப்ப அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசி என்னை வெளியேற்றியது. நாங்க ரசூலுல்லாஹ்வால சாப்பிடாம இருக்க முடியல. அங்க இருந்து அதே மாதிரி 4 சோத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வெளியே வந்து மக்களை கொஞ்சம் பார்ப்போம், வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு நான் வெளியே வந்தேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நபி தோழர்கள் தன்னுடைய ஆடையை தூக்கி, நான் ஒரு கல்லு கட்டி இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர், ரசூலுல்லாஹ் ஆடையை தூக்கி நான் 2 கல்லு கட்டி இருக்கிறேங்கிறாங்க. இது எதுக்கு அல்லாஹ் உணர்த்துறான்னா, நீங்க மலக்கு இல்ல, உங்களை மலக்கிறவன் நினைச்சிடக்கூடாது. உங்கள் பண்புகளை காரணம் வைத்தோ, உங்கள் வழிபாட்டை காரணம் வைத்தோ, வேற எந்த ஒரு நிகழ்வை காரணம் வச்சு நீங்க மலக்கெல்லாம் கிடையாது. சாதாரண மனுஷன் எப்போது மாதிரி எல்லா மனுஷனும் சாகிற மாதிரி நீங்க ஒரு நாள் மௌத்தாக போறீங்க. மத்தவனை அடிச்சா வலிக்கிற மாதிரி உங்களுக்கு வலிக்கும், மத்தவனுக்கு ரத்தம் வடிகிற மாதிரி உங்களுக்கு வடியும், மத்தவனுக்கு தூக்கம் வர மாதிரி உங்களுக்கு தூக்கம் வரும். ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவர்களை ஒரு யுத்த காலத்துல எழுப்புவதற்கு பொறுப்பு நியமனம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் போய் தூங்கிட்டாங்க. சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்கிறாங்க, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப எல்லா வகையிலும் நான் மனுஷன், நீங்க என்ன நினைச்சிட கூடாது, என்ன நீங்க வானவர்லாம் நினைச்சிடாங்க. நான் வானவருக்கான எந்த பண்புமே என்கிட்ட கிடையாது. இதையும் நபியே நீங்க போய் சொல்லுங்க, நான் வானவர் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, நான் கடைபிடிப்பது எனக்கு அல்லாஹ் எதை அறிவிக்கிறானோ அதைத்தான் என்று சொல்லிவிட்டு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டாங்க. எவனுக்கு புத்தி இருக்குதோ அவன் பார்வை உள்ளவன், எவன் புத்தி கட்டு போயிட்டானோ அவன் குருடன். குருடன் என்ன ஆக மாட்டான், நீங்க என்னத்தை சொல்லி கேட்க மாட்டான். உங்களை வணங்குறதும் ஒரு கோஷ்டி வரத்தான் செய்ய போகுது, உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு கோஷ்டி வரத்தான் போகுது, உங்களுக்கு ஏதோ எல்லா விதமான அல்லாஹ்வின் ஆற்றல் இருக்கு, நபி கிட்ட புள்ளைய கட்ட கிடைக்கும், நபிக்கே கிடைக்கல, நபிக்கே புள்ளைய கட்டு கிடைக்கல, நபி கிட்ட கட்ட எப்படி கிடைக்கும்? நபி கிட்ட நோய் நிவாரணம் கட்ட கிடைக்கும், நபிக்கே கிடைக்கலையே. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது நோய்வாய்ப்பட்டு மௌத்தானாங்க, நபி கிட்ட செல்வம் கட்ட கிடைக்கும், நபிக்கே கிடைக்கலையே. நபிக்கு கிடைச்சாலாங்க நமக்கு கிடைக்கணும். ஆனா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நபியே குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள், நீங்க விளங்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா என்று கேளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருவதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, எந்த 2 வந்தபோது அல்லாவை அவர்கள் அழைக்கிறார்கள்? ஷிர்க் வைக்கிறவங்க அல்லாஹ்வை கூப்பிட மாட்டான், இந்த 2 வந்து நீ என்னதான் கூப்பிடுற அப்படிங்கிற. எந்த 2? சரி, இணை வைப்பவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபிகளார் காலத்தில் மக்காவில் வாழ்ந்தவனும் சரி, மதீனாவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்களும் சரி, இவர்கள் யாரை அழைப்பது கிடையாது, அல்லாவை அழைப்பது கிடையாது. எந்த கோரிக்கையா இருந்தாலும் ஏனைய இணை தெய்வங்கள், கற்சிலைகள் அல்லது மூட பழக்கங்களை, மழை வேணுமா நட்சத்திரத்தை பார்த்து கேட்பான், அல்லது தன்னுடைய எதிர்கால நல்லபடியா இருக்கணுமா ஒரு குறிகாரன் போய் கேட்பான். இப்படி அவன் இணை தெய்வத்திட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். இது வசனம் வந்து 40-41 6வது அத்தியாயம் 40-41. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அராய்தக்கும் இன் அதாக்கும் அதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களிடத்தில், அதாவது உங்களிடத்தில் வந்தால், நீங்க இப்படி போய் கேளுங்க, நீங்க போய் இப்படி கேளுங்க, அல்லாஹ்வின் வேதனை உங்களிடத்தில் வந்தால், அவ் அதத்துக்கும் ஸஆ, அல்லது மறுமை உங்களிடத்தில் ஏற்பட்டு விட்டால், அல்லது மறுமை உங்களிடத்தில் ஏற்பட்டு விட்டால், கைரல்லாஹி ததஊன இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்லுங்க, அல்லாஹ் விட்டுட்டு இப்ப இன்னொரு ஆளை கூப்பிடுவியா நீ அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ அல்லாஹ் விட்டுட்டு கூப்பிட்டலப்பா, உனக்கு புள்ள வேணும்னா அடுத்தவன் வேணும்னு நினைச்ச, அல்லாஹ் தான், அல்லாஹ் இல்ல இன்னொருத்தன் தருவான்னு நினைச்ச, எது வேணும்னாலும் நீ அல்லாஹ் கூப்பிட்டது இல்ல. இப்ப அல்லாஹ் வேதனை கொடுக்கறான்னு வச்சுக்க, வானத்திலிருந்து பெரும் மழையை அல்லது பூமியில பெரிய பூகம்பத்தை, அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனையை உனக்கு நான் கொடுக்கிறேன்னு வச்சுக்க, அல்லது நான் மறுமை நாளை கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்க. இப்ப நீ யாரை கூப்பிடுவ? நீ உண்மையாளனாக இருந்தால் நீ பதில் சொல் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க, முஷ்ரிக்கா இருக்கிறவனே 2 நேரத்துல யாரை கூப்பிட்டுருக்கிறான்? அல்லாஹ் தான் கூப்பிட்டுருக்கான். வேதனை வந்தாலோ யுக முடிவு நாள் வந்தாலும் அவன் யாரை தான் கூப்பிடுவானா? அல்லாஹ் தான் கூப்பிடுவான். இங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் நீங்க பாருங்க, நான் மறுமை நாள்ல மாட்டிக்குவேன், அப்பம் கூட என்னை யாரு காப்பாத்த வருவா? நாகூர் ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கு. மறுமையே வந்தாலும்
அல்லாவின் வேதனையே வந்தாலும் காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறா? நாகூர் ஆண்டவரோ முஹிதீன் ஆண்டவரோ அல்லது வேறு வேறு சிறு அவுலியாக்கள் பெரிய அவுலியாக்கள் காப்பாற்ற வருவார்கள். இந்த முஷ்ரிக்கோட மோசமா இருந்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இணை வைப்பினுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த முஷ்ரிக்கை விட மோசம். இந்த முஷ்ரிக்காவது 2 நேரத்துல அவன் அல்லாஹ் கூப்பிட்டுருவான். அல்லாஹ் வேற வேற இடத்துல மக்கா காஃபிரை பற்றி பேசுகிறான். அவர்கள் கப்பல் பயணத்தில் மேற்கொள்வார்கள். கப்பல் பயணங்கிறது இன்றைய காலத்திலேயே அது ஒரு அபூர்வமான ஒரு பயணம் தான். போயிட்டு உயிர் திரும்புவோமாங்கிறதெல்லாம் தெரியாது, என்னன்னாலும் நடக்கலாம். நபிகளார் காலத்துல கப்பல் பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு பெரிய சூறாவளி காற்று, ஒரு அலைகள் கொந்தளிப்பு ஏற்பட்டு செத்து போயிருவோமோன்ற மாதிரி ஒரு பயம் வந்துச்சுன்னா உளப்பூர்வமாக இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள். அப்ப அவங்கிட்ட அல்லாஹ்வை பற்றி ஒரு ஏகத்துவ சிந்தனை இருந்திருக்கு. எல்லா நேரத்திலும் இல்லைங்கிறான் தான் குற்றவாளியா இருக்கிறான். ஆனா இங்க என்னன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, அதை காப்பதற்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். இது மோசமான ஒரு பாவம். அவனே நரகத்துக்குரியவன், நிரந்தர நரகத்தை அடையக்கூடியவன். அவங்கிட்ட கூட இந்த பண்பு கிடையாது. காப்பு யாராலையுமே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதில் அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் நம்பிக்கையில் உள்ளவன் அவன். ஆனால் அவனை விட மோசமான பண்பாடுகளில் தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான் 41வது வசனம், பல் மாறாக ஈயாஹு ததுஊன ஃபயக்ஷிஃபூன மா ததுஊன இலைஹி இன்ஷாஅ வ தன்ஸஊன மா துஷ்ரிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெரும் பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது யுக முடிவு நாள் வந்து விட்டாலோ உங்களுக்கு அல்லாவின் வேதனை வந்து விட்டால் அல்லாவை அழைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இணை தெய்வத்தை மறந்துடுறீங்க. அப்ப யாரை விட்டுறீங்க? இதுக்கு முன்னாடி அழைத்த லாத்தை, உஸ்ஸாவை, மனாத்தை, ஹுபைலை, இப்ராஹிம் நபியை, மரியம் அலைஹிஸ்ஸலாமை, இஸ்மாயில் நபியை விட்டுறீங்க. அப்ப அல்லாஹ் தான் வேணும்னு வந்துடுறீங்க. அந்த நேரத்திலும் உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் நாடினால், நான் நாடினால் உங்களுடைய வேதனை நான் நீக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. இறைவனை பொறுத்தவரை இணை வைப்பாளர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான். துன்யால புரிவேங்கிறான். எங்க புரிய மாட்டான்? மறுமையில கிடையாது. ஒருத்தன் அப்பட்டமா அல்லாஹ் மறுக்கிறான், அல்லாவே இல்லைன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்க்கு புள்ளை இருக்குன்னு கூட சொல்றான். ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அல்லாஹ் என்ன காப்பாத்துனா அல்லாஹ் காப்பாத்திடுவான் குர்ஆன் சொல்லுது. அவன் என்கிட்ட கேட்டான்னா நான் அவனை காப்பாத்திடுவேன். ஆனா இந்த தைரியத்தை நீ மறுமையில வந்து நிக்காது. மறுமையில உன்னை காப்பாற்றக்கூடிய இடத்துல நான் காப்பாற்றக்கூடியவனாக நான் இல்லை, உன்னை காப்பாற்ற போவதும் கிடையாது என்பதை வேற வேற வசனங்கள் வாயிலாக சொல்லி தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, அல்லாவின் உதவி எப்பொழுது வரும்? அல்லாவின் உதவி எப்பொழுது வரும்? பெண்கள் இருந்து சமீபத்தில்ங்கிறது வந்து பக்கரால வருது, அப்படி ஒரு வசனம். அண்ணாமல் அப்படி வரல. இல்ல பொறுத்துக்கங்க, சகிச்சுக்கங்கிறான். எப்போ வரும் டைமிங்? புரியல. இல்ல நீங்க சொல்ற வசனம் இருக்கு, பக்கரால வருது. அண்ணாமலை வந்து உதவி எப்போ வருங்கிறதையும் சேர்த்து சொல்றான். அறியாத புறத்திலிருந்து வரும். எந்த ரூபத்தில் வரும்னு சொல்லிட்டீங்க, எப்போ வரும்னு சொல்லலையே. சரி, 34வது வசனம், வலக்கது குதிபத்து ருசூல் மின் கபலிக். நபியே உமக்கு முன்னால் வந்த நபிமார்கள் பொய்ப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஃபஸபரு அலா மா குதிபு. அவர்கள் பொய்ப்படுத்தப்படும் போது அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். ஓ ஊது, அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போதும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருல்லா, நம்முடைய உதவி கடைசியில் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறுதியாக வரும். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? பிரச்சனை. இப்போ ஒரு நபி போறாரு, தாவா பண்றாரு, திடீர்னு அபூஜஹல் கட்டையை எடுக்கிறான், உடனே அல்லாஹ்வின் உதவி வந்துருமா? கட்டை எடுத்தோன்னு வந்துருச்சுன்னா நபி பணினா ரொம்ப லேசு பண்ணியாயிரும். நபிமார்கள் பண்ணி கஷ்டம் இல்லையே. நான் போய் இப்ப பாருங்க அபூஜஹல்ட்ட சொல்ல போறேன், அவன் கட்டையும் கம்பி எடுப்பான், உடனே அல்லாஹ் உதவி இறக்கிடுவான் அப்படின்னா நபிமார்கள் பணி என்ன பண்ணி ஆயிரும்? இது ரொம்ப லேசான பணியா இருக்க. எப்போதுமே அல்லாஹ் உடனே இன்ஸ்டால்மெண்ட் டக்கு டக்குன்னு உதவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு ஆயிடும். நாம அப்படி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நாம அப்படி கொடுத்தது இல்லைங்கிறோம். எந்த நபிக்குமே
உடனேலாம் நம்ம உதவி கொடுக்கல, இறுதியாக வரும். உதவி எப்போ வரும்? இதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாகுமே, அப்பந்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருகிறான். திருமறை குர்ஆன் அப்படி நிறைய வரலாற்று சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் நபி போய் தன்னுடைய வாப்பாட்ட முதல்ல சொல்றார், யா அபத்தி, என்னுடைய தந்தையே, லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க, ஷைத்தான் ரஹ்மானுக்கு நன்றி கெட்டவன் அப்படின்னு வாப்பாக்க சொல்றார். சமுதாயத்துக்கு சொல்றாங்க, கேட்கல, மிரட்டுறாங்க, விரட்டி விட்டுறாங்க, உதவி அப்ப வரல. கற்சிலைகளை உடைக்கிறார். அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இல்லம் என் தகில் நர்ஜு மன்னக்க, இப்ராஹிமே நீங்கள் விலகிக் கொள்ளாவிட்டால் உங்களை கல்லால் அடித்து நாங்கள் கொலை செய்வோம் அப்படின்னாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க. ஊரை விட்டு விரட்ட பாக்குறாங்க. இவ்வளவு முடிஞ்சு மறுபடியும் தாவா ஒரு தொடர்றாரு. அவன் பார்த்தாங்க, பொறுத்து பார்த்தாங்க, இவரை மிரட்டணும், இவரை உருட்டணும், இவரை ஊரை விட்டு அனுப்ப பார்த்தோம், ஒன்னுத்துக்கு லாய்க்கப்படல. கடைசி என்ன செஞ்சிருவோம், நெருப்பு குண்டத்தை வளர்த்து ஆளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து நெருப்பு குண்டத்தை வளர்க்குறாங்க. இப்ப எல்லாம் உதவி கொடுக்குறான். உதவி அப்ப கொடுத்துருக்கலாம்ல, உதவி அப்ப வராதுங்கிறான். உடனே வந்துட்டா இந்த பணி உங்களுக்கு லேசான பணி ஆயிரும். அல்லாஹ் இதுல சொல்லும் பொழுது நபிமார்கள் பொய்ப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. கடைசியாக அல்லாஹ்வின் உதவி வரும். மூசா நபி போய் ஃபிரௌன் இடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அல்லாஹ் உதவி கொடுத்துட்டானா? கொடுக்கல. அற்புதங்களை காட்டுறாங்க. ஃபிரௌனும் போட்டிக்கு வரான், போட்டியில் அவன் தோத்துட்டான், முடிஞ்சு போச்சு. நம்மளை தோக்கடிச்சிட்டாரு, இவரை விடக்கூடாது, தோக்கடிச்சிட்டாரு, நம்ம தோத்துட்டோம், அதனால அவர் சத்தியவானு எத்துக்க மனநிலை வரல, நம்மளை தோக்கடிச்சிட்டாரு, இவரை விடக்கூடாது என்று படை திரட்டி கொண்டு வருகிறான். மூசா நபியும் அவருடைய தோழர்களும் கடல் அருகிலே வந்து நிற்கிறார்கள். இங்க நமக்கு வழியே இல்லைன்னு அவர்களின் தோழர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், காலா சாபு மூசா இன்னால முதரக்கும், மூசாவின் தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அகப்பட்டு விட்டோம், மாட்டிக்கொண்டோம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், உதவியை டிலே பண்றான். ஆரம்பத்தில் சொல்லியிருக்கலாம்ல, நீங்க நேர போற இடம் வந்து கடல், ரொம்பலாம் உட்காந்து வருத்தப்பட வேண்டாம், கம்ப கொண்டு அடிங்க, கடல் பழக்கும், அப்படியே கூட்டி போயிருங்க. மூசா நபி சொல்லி கூட்டி போயிடலாம்ல போகும்போது, இப்ப அங்க வரும்போது கடல் வருதுப்பா, நீங்க பயப்படலாம் வேண்டாம், அல்லாஹ் முன்னாடி அதுக்கு ஏற்பாடு சொல்லிட்டான் அப்படின்னா தைரியமா போய் நிப்பாங்க. இந்த தைரியத்தை அல்லாஹ் உடைக்கிறான். நீ ஏமால நம்பிக்கை வச்சிருக்கிறியா இல்லையாங்கிறத பாக்குறான். அதனால மூசா நபிக்கே தெரியாது இப்படி ஒரு அற்புதம் இங்க ஒரு கடல் இருக்குன்னே மூசா நபிக்கு தெரியாது. கடல் இருக்குன்னு அங்க வந்து அல்லாஹ் என்ன அற்புதத்தை கொண்டு வருவான்னு அடுத்து யோசிக்கலாம். கடலும் தெரியாது, அல்லாஹ் எப்படி அற்புதத்தை தருவான்னு தெரியாது. உதவுவான், காப்பாத்துவான். அவன் வாக்குறுதி கொடுத்துட்டான், என்னுடைய அடியார்கள் நீ அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். அதனால தூர்சீனியா மலைக்கு வாங்க, வேதத்தை தரப்பு, அதையெல்லாம் சொல்லியாச்சு, நடக்க போது. எப்படி உதவுவான் எனக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்னமா இய ரப்பி சயஹதீன், அப்படி இல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இப்ப அல்லாஹ் சொல்றான், இத்ரிபி அஸாக்கல் பஹர், உங்கள் கைத்தடியை கொண்டு கடல்ல அடிங்க. கடல்ல மூசா நபி அடிக்கிறாங்க, கடல் பிளக்கிறது. பிறகு அந்த மக்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். உடனே உதவி வந்துருச்சுன்னா இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப லேசாயிரும். உதாரணத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் இடிக்கப்படுது, அவர்கள் முக்காடு போட்டால் நசுக்கப்படுகிறார்கள், கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது, வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது, நம்மளை நிம்மதியா ஒரு கறி கூட திங்க விட மாட்டேங்கிறான், மாட்டுக்கறி தின்னு கொண்டுறான். உடனே எல்லாம் வேதனை கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், நம்ம பவர் உள்ளவங்களும் ஆயிரும். எல்லாருமே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இங்க எந்த விதமான சிரமம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் காப்பாத்துவான். நம்ம வியாபாரம் பண்றோம், திடீர்னு தொழுகை நேரம் வருது, கடையை மூடிட்டு வந்துடுறாரு, அன்னைக்குன்னு பார்த்தா வியாபாரம் டல் ஆயிரும். தொழுதுனால தான் டல்லான மாதிரி தான் பிரச்சனை உருவாகும். இது தொடர்ச்சியாச்சுன்னா வியாபாரத்துல கல்லாப்படியில காசு குறையும், காசு இல்லாம போயிரும், கடல்ல போய் நிப்பாரு. அப்படி எல்லாம் அல்லாஹ் சோதனை கொடுத்து கடைசியில தான் அல்லாஹ் உதவியை கொடுப்பான். நீங்க தொழு போய்கிட்டே இருங்க, நான் 2000 கல்லாப்பட்டில தினம் போட்டுறேன் அப்படின்னா அல்லாஹ் போட மாட்டோம். அப்படின்னா எல்லாத்துக்கும் லேசாயிருமே, கடை நான் மூடி வச்சிடறேன், அல்லாஹ் மாசம் 1ஆம் தேதி வந்தா கடையை திறக்கிறேன், கல்லாப்பட்டில காசு எடுக்க மட்டும் திறக்கிறேன்ருவோம், எல்லாரும் தொழுகைனே கடந்துருவோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இதை சோதனைங்கிறது. இந்த சோதனை என்பது உடனே உதவி கிடைத்தால் அதை யாரும் சோதனையாக பார்ப்பது கிடையாது. உதவி கடைசியில வரும், ஆனா என்ன வரும், கண்டிப்பாக உதவி வரும், ஆனால் இறுதியாகத்தான் தருவான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் அப்படிதான் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் 13 வருஷம் பாடுபட்டாங்க, உதவி வந்துச்சா? வரல. என்ன பாடுபடுத்துறாங்க? ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வாங்க, யார் வம்பு தும்புக்கு போனதில்லை. பெருமானார் ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல போட்டு மூச்சு திணறல் ஏற்படுத்தினார்கள், நபியை துன்பப்படுத்தினார்கள். மக்காவிலே 3 வருஷம் நாடு கடத்தப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்.
மக்கா விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, எந்த விதமான போக்குவரத்தும் இல்லாத அளவுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ரசூலுல்லாவின் தோழர்கள். பிறகு மதீனாக்கு போறாங்க. மதீனாலே நிம்மதி உட்கார விட்டாங்களா? உடல. அங்கேயும் போய் துன்புறுத்தல், பல யுத்தக்களம். ஹுதைபியா உடன்படிக்கை வருது, அது நேர்மையா நடந்தானா? நேர்மையா நடக்கல. எவ்வளவு அடிய பெருமானாரும் தோழர்களும் தோழியர்களும் தாங்கி கொண்டார்கள். கடைசியில் அல்லாஹ் மக்கா வெற்றி கொடுக்கிறான். 23 வருஷ போராட்டத்துல 21 வருஷம் கழிச்சு அல்லாஹ் மக்கா வெற்றி கொடுக்கிறான். உதவி எப்போ வரும்? இன்னைக்கு அடிப்படுங்க, நாளைக்கு உதவி அப்படி வரலாம் செய்யாது. பெருமானாருக்கு நான் 20 வருஷம் இழுத்துட்டேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அதே மாதிரிதான் ஆகும். உதவியை நீங்கள் எதிர்பாருங்கள், அது தாமதமாகத்தான் வரும், ஆனால் அல்லாஹ் உதவி செய்வோம். நபிமார்கள் எந்த அளவுக்கு அலக்களிக்கப்பட்டார்கள்னா, குர்ஆனில் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், 214வது வசனம் அல்லாஹ் சொல்றான், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்னு கேட்கிற அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுவோம்? போட்டு படாபாடு படுத்தணும். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், கவனத்தில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் உதவி எங்க தான் இருக்கு? சமீபத்துல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. பக்கம்னு என்ன அர்த்தம்? நீ பொறுமையா இரு. நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிற அதுக்கேற்ற மாதிரி தான் உதவி வரும். பொறுமை இல்லைன்னா இங்க உதவி வராது. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவினுடைய திரை சீலையில சாய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆரம்பகட்ட காலம். ஒரு நபித்தோழர் காஃபிர்களால் வேதனை செய்யப்பட்ட நிலையில ரசூலாட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காண்டி என்ன செய்யுங்க, நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அடிபடுறாங்க, அடிபட்டா என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்காக அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க அப்படின்னாங்க. நபிக்கு கடுமையான கோபம். அந்த மக்களை அழைத்த நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இதைவிடெல்லாம் பெரும் பெரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒரு பெரிய ரம்பத்தை கொண்டு தலையில வச்சு, உச்சந்தலையில வச்சு அறுத்து எரிஞ்சிட்டான். இரும்பு சீப்பை பழுக்க காய்ச்சி முதுகுல, விழாப்புறத்துல, நெஞ்சில வச்சு குத்தி கிழிச்சான். ஃபலாய சுத்து தாலிகான் தீனிகி. ஆனாலும் அவர்கள் தங்கள் மார்க்கத்தை விட்டு தடம் புரளல. இவ்வளவு வேதனையும் உங்களுக்கு, இது எதுவுமே உங்களுக்கு வரல, அதுக்குள்ள உதவி கேட்கறீங்க, ரொம்ப லேசா இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க நினைக்கிறீங்க, அப்படிலாம் நடக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உதவி எப்போது வரும் என்றால் இறுதியாக வரும், ஆனா கண்டிப்பா வரும். உதவி வராமலாம் கிடையாது. ஹதீஜா நாயகி மக்கா வெற்றி பார்க்கல, சுமையா ரதியல்லாஹு அன்ஹா மக்கா வெற்றி பார்க்கல, ஹம்சா ரதியல்லாஹு அவர்கள் மக்கா வெற்றி பார்க்கல. ஆனால் ஒரு கணிசமான கூட்டத்தை அல்லாஹ் மக்கா வெற்றி பார்க்க வச்சான். நான் வாழும் போது அல்லாஹ் வெற்றி கொடுக்கலாம், நான் மௌத்தாகி அல்லாஹ் வெற்றியை கொடுக்கலாம். ஆனா அல்லாஹ்வின் உதவி, அல்லாஹ்வின் வெற்றி கண்டிப்பாக வரும், அது சமீபத்தில் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு எதற்காக வறுமையால், நோயால் அல்லாஹ் தண்டிக்கிறான்? எதற்காக? சரி, அன்னாமினுடைய 42வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கபலிக், நபியே உமக்கு முன்னால் வந்த எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் நாம் அனுப்பி இருக்கிறோம், அந்த சமுதாயத்திற்கான தூதர்களை, சமுதாயத்தை வழங்கி இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹத்னாஹும் பில் பஅஸாயி வதர்ராய், கடுமையான வறுமை, கடுமையான நோயை கொண்டு அவர்களை நாம் பிடித்திருக்கிறோம். லஅல்லஹும் யத்ததர்ரஊன், பணிந்து நம்ம கிட்ட வரணுங்கிறதுக்காக இதை செய்தோம். இங்க நம்ம எல்லாருக்குமே சோதனையை குறித்த ஒரு செய்தி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ என்ன செய்வான்? யுஸீபு மின்ஹு, அவரை சத்திய சோதனைக்கு அல்லாஹ் ஆட்படுத்துவான், உட்கொண்டு வருவான் அப்படின்னு ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ் நமக்கு நன்மை நாடுனோம்னு என்ன செய்வானா? சோதனையை தருவான் ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் நமக்கு வித்தியாசமான ஒரு பாடத்தை சொல்லி தருது. என்னன்னு கேட்டா, சோதனை அப்படியும் வரும், நீங்க நல்லவங்களா இருப்பீங்க, அல்லாஹ் நல்லவன் தானே அப்படிங்கறதுக்காக என்ன செய்வான்? இன்னும் கொஞ்சம் நன்மையை கூட்டுவோம், இருக்கிற கொஞ்சம் பாவத்தையும் அழிச்சிருவோம், சோதனை கொடுப்பான், ஒரு நோயை கொடுப்பான், ஒரு வறுமையை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹ்க்கு அப்படி கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு, நல்லோர்களுக்கு அப்படி கொடுத்திருக்கிறான். சோதனையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறான். ஆனால் சில நேரத்தில் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். நீங்க நல்லது நினைச்ச கூடாது, நம்ம ரொம்ப நல்லவங்க போல அதான் அல்லாஹ் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாது. சில சோதனைகள் நாம கெட்டவர்கள் என்பதனால கொடுப்போம். நம்ம யாரு? எங்கேயோ ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டோம், சொல்லாலான செயலாலான ஒரு பாவத்தில் ஈடுபட்டதனால தான்
அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சோதனையை தரான் அப்படின்னு கூட ஒரு விதத்தில் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை சோதிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. எப்படிலாம் அந்த சோதனை வருங்கிறத பாருங்க. சூரா கலம் 68வது அத்தியாயத்துல ஒரு தோட்டத்துக்குரியவர்களை குறித்து பேசுகிறான். ஒரு தோட்டம் வைத்திருக்கிற முஸ்லிம் மக்கள், அவங்க நம்மள மாதிரி முஸ்லிம்கள், அவங்க வியாபாரத்துக்கான தோட்டத்தை உருவாக்கி நல்ல வளமையாக அதை ஆக்கி நாளைய தினத்தில் அறுவடைக்காக அதை தயாராக வைத்திருக்கிறார்கள். என்ன இவங்க செஞ்ச தப்பு அப்படின்னா, 2 தப்பு பண்ணிட்டாங்க முஸ்லிம்கள். முதல் தப்பு இன்ஷா அல்லாஹ் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம அறுவடை செய்ய போறோம், நமக்கு அல்லாஹ் வெற்றி தர போறோம் அப்படி சொல்லணும்ல. நம்ம தான் வளர்த்தாச்சு, அப்புறம் என்ன இன்ஷா அல்லாஹ். கையில இல்லாத போது இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். கையில தான் இருக்குது, என்கிட்ட 50 லட்சம் ரூபா இருக்குது, வீடு கட்ட ரெடி ஆயிட்டேன், அப்புறம் என்ன இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு வருமா இல்லையா? அது மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டார் அந்த மக்கள். எதுக்கு இன்ஷா அல்லாஹ், அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ்வை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். 2வது அவன்கிட்ட என்ன பாவம் இருந்துச்சுன்னா, இன்னும் பணமே வரல பாய்கிட்ட. ஏழைகள் வந்தாங்கன்னா விரட்டி விட்டுறணும்ட்டாங்க. எப்படி கையில பணமே வரல, நீ பணம்லாம் வச்சு 500 ரூபா 2000 நோட்டெல்லாம் கையில ரெடியா வச்சுக்கிட்டு ஏழைகளா வந்தா விரட்டி, அப்படி சொன்னாலே பாவம் தான். ஏழைகளை விரட்டக்கூடாது. அப்படி சொன்னாலும் இவன் பணமே வரல. பணம் வரதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, ஏழை நாளைக்கு வந்தாலும் வருவாங்க, விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு படைய அந்த தோட்டத்துக்குள்ள இரவு நேரத்தில் இறக்குறான். அந்த தோட்டத்தை அழிச்சிட்டான். மறுநாள் காலையில் நமக்கு பெரிய பணக்காரன் ஆக போறோன்ற எதிர்பார்ப்போடு வந்தாங்க. கடன் பட்டு விட்டோம் என்று அவர்கள் கீழே உட்கார்ந்துட்டாங்க. கடன் தானே, இவன் இவ்வளவு வேலை பண்ணிருக்கான, கடனை வாங்கி பண்ணிருக்கான், இதுல வர்ற வருவாய் வச்சா கடனே அடைக்கணும். இப்ப கடனும் ஆயிடுச்சு, நமக்கு லாபமும் கிடைக்கல. அவர்கள் வேதனைப்பட்டு அமர்ந்து விட்டார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இவங்க சோதிக்கப்பட்டாங்க, இவங்க நல்லவங்கன்னா சோதிக்கப்பட்டாங்க, இவங்க கெட்டவங்கன்னு சோதிக்கப்பட்டாங்க முஸ்லிம்கள். பிறகு உணர்றாங்க, நம்ம அல்லாஹ்வை நினைவு கூற மறந்துட்டோம், நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திட்டோம், அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நம்மள தண்டிச்சிட்டான். இந்த பொதுவா சொல்லுவாங்கல்ல, தலைக்கு வந்த தலைப்பாகையோட போனதுன்ற மாதிரி, அது மாதிரி அல்லாஹ் நம்மள உயிரை எடுத்திருக்கணும் நேரத்துக்கு தோட்டத்தோட விட்டான். இனிமேலாவது திருந்துவோம். இதுக்கு அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் வேதனையை கொடுப்பான், நோயை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான். எது கொடுக்கறான், நீ திருந்து, நீ சில பாவம் செஞ்சிருக்கிற அப்படின்னு அல்லாஹ் திருந்துவதற்கான வாய்ப்பாக தண்டனை கொடுப்பான். தண்டனை கொடுத்தா என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம ரொம்ப நல்லவங்க, உலகத்திலே பெரிய நல்லவன் நான் தாண்டா, எனக்கு 4 புள்ள பிறந்து மௌத்தா போச்சு, பெருமானாருக்கு 7 புள்ள பிறந்து மௌத்தா போச்சு, எனக்கு 4 புள்ள பிறந்து மௌத்தா போச்சு, அப்ப நான் நபி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நல்லவன். அப்படி கிடையாது. நல்லவர்களையும் சோதிப்பான், கெட்டவரையும் சோதிப்பேங்கிறான்ல. அப்ப என்ன செய்யணும், இப்ப நமக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, எனக்கு ஒரு பிள்ளை இருந்து புள்ள மௌத்தா போச்சு, நான் நல்லவங்கிறதுனால அல்லாஹ் என்ன சோதிக்க பிள்ளை எடுத்தானா, நான் கெட்டவங்கிறதுனால அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காண்டி பிள்ளை எடுத்தானு தெரியாது. அப்படித்தானே எல்லாரும் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டா எடுக்கிறான், இப்போ உன் பிள்ளைய நான் எடுத்துட்டேன்பா, நீ அன்னைக்கு ஒரு தப்பு பண்ண பத்தியா, அதுக்கு தான் எடுத்தேன் அப்படியே சொல்லிட்டு எடுக்கிறான். இல்ல உன் பிள்ளைய நான் எடுத்துட்டேன்பா, எதுக்கு எடுத்தேன் தெரியுமா, நீ ரொம்ப நல்லவன், ரொம்ப அதிகமா வழிபாடு செய்யற, இதை நீ பொறுத்துக்கணும், நன்மை நிறைய தருவேன், அதுக்கு நான் பிள்ளை எடுத்தேன்னு சொல்லிட்டா எடுக்கிறான். புள்ள போகுது, அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தான்னு தெரியாது. அப்ப எப்போதுமே நம்ம என்ன மனநிலையில் இருக்கணும்னா, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டோம் போல அப்படிதான் நினைக்கணும். ஒரு ஈமான் கொண்டவர் எப்படி பார்க்கணும், சோதனை வந்தா என்ன அல்லாஹ் சோதிக்கிறான், நான் நல்லவன் பார்க்க கூடாது. நல்லவன் பார்த்தா இங்க எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லை. நீங்க எப்படி பார்க்கணும், நான் கெட்டவன் போல, நான் ஏதோ ஒரு தப்பு எங்கனே ஒண்ணு ஓட்ட விட்டுருக்கிறேன், அதுக்கு தான் அல்லாஹ் இப்படி தண்டிக்கிறான். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, உளுந்தரணும், சரணாகதி அடைஞ்சிடணும். அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅഖதனாகும் பில் பஸாயி வதர்ரா, அவர்களை நாம வறுமையை கொண்டும் நோயை கொண்டு பிடித்தோம், லஅல்லஹும் யததர்ரஊன், பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தாலே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பணிஞ்சு வந்துருன்றான். பிரச்சனைன்னு வந்துருச்சுல, நீ நல்லவனா கெட்டவனாலும் யோசிக்க வேண்டாம், கெட்டவனே நீ முடிவெடுத்துக்க. நீ என்ன பண்ணிரு, நீ கெட்டவன் அப்படி முடிவெடுத்துக்க. யா அல்லாஹ் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண ஞாபகம் வரல, என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சரணாகதி அடைஞ்சிருங்க. இதுதான் இதற்கான தீர்வு. இத அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான். நபியே, இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நாம நோயை கொண்டு வறுமையை கொண்டு பிடிச்சோம், அவங்க திருந்தணும், அவங்க பணியணும் என்பதற்காக நாம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க. அடுத்த வசனத்துல, ஃபலவுலா இது ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஊன், நாம இவர்களை வறுமையால் நோயால் பிடிக்கும் போது இவர்கள் பணிந்து வந்திருக்க வேண்டாமான்னு கேட்கிறான். நீ பணிஞ்சிருக்க வேண்டாமா, டக்குனு கீழே விழுந்திருக்க வேண்டாமே, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நீ விழுந்திருக்கணுமே.
வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவங்க உள்ளம் என்ன ஆயிடுச்சு, இறுகி விட்டது. வஸய்யன லஹும் ஷைத்தானு மா கானு யஅமலூன், அவர்களினுடைய செயல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான். நீ நல்லவன்னு காட்டுறான். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன சிந்தனை வந்துச்சு, நம்ம ரொம்ப நல்லவன், பக்கத்து வீட்டுக்காரி மாதிரிலாம் மோசமான ஆள் நம்ம கிடையாது, சொந்த பந்தாங்க மாதிரிலாம் நம்ம ரொம்ப கொடியவர்களும் கிடையாது, நம்ம எவ்வளவு நல்லவங்க தெரியுமா. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம செஞ்ச 50 நல்லது ஞாபகம், செஞ்ச 500 பாவங்களும் மறந்துடும். பாவத்தை அவ்வளவு செஞ்சிருப்போம், அது எதுவுமே ஞாபகம் வராது. நம்ம 50 நல்லது பண்ணியிருக்கிறோம், 1 2 யாரு செஞ்சிருப்பா, ஒரு அபூபக்கர் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அளவுல சிந்தனை கொண்டு வந்துருவோம். அல்லாஹ் சொல்றான், சோதனைன்னு ஒண்ணு வந்துட்டாலே நீ பணிஞ்சிருக்க வேணுமா வேண்டாமா? உனக்கு பணிவு உள்ளம் வரலைனாலே உள்ள என்ன ஆயிடுச்சு, இறுகிருச்சு. ஷைத்தான் உனக்கு அலங்கரித்து காட்டுறான், நீ நல்லவன், நீ ரொம்ப தங்கமானவன், ரொம்ப தங்கமானவன். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சிந்தனை வந்திருக்கணும்ல, வந்திருக்கணுமா இல்லையா? அவர்கள் தானே உலகத்தில் நல்லவர்கள், பெருமானாரால் புகழப்பட்ட நல்லவர்கள் யார், சஹாபாக்கள். ஆனா அவங்களுக்கு அந்த சிந்தனை வரலையே. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உடனே உழ ஆரம்பிச்சிட்டாங்க, மன்றாட ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் நான் இது தப்பு பண்ணிட்டேனா, என்ன மன்னிச்சரியா அல்லாஹ், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு என்னன்னா நல்லது ஒரு பாதையை காட்டு, நேர்வழியை காட்டு என்று மன்றாடுகிற இடத்தில் யார் இருப்பார்கள் என்றால் அது நபிமார்கள் இருப்பார்கள், நல்லோர்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம வரலாற்றினுடைய செய்திகள், அவருடைய வாழ்க்கை செய்திகளில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை நாம் கண்டாலும் நம்ம நல்லவங்களா இருந்ததுனால சோதிக்கப்பட்டதுனால இப்ப அது தெரியலன்னு பிரச்சனை இல்லையே. நான் நல்லவன், அதனால எனக்கு அல்லாஹ் வறுமையை கொடுத்துட்டான், எனக்கு நோயை கொடுத்துட்டான், தெரியணும் அவசியம் இல்லை. நான் கெட்டவனே நான் முடிவு எடுத்துக்கிறேனே, ஒருவேளை நான் கெட்டவனா இருப்போம் போல, இன்னும் கூடுதல் நன்மை தானே செய்வேன், இன்னும் கூடுதலா பாவ மன்னிப்பு தேடத்தானே செய்வேன். எனவே ஒவ்வொரு ஈமான் கொண்டவரும் தனக்கு ஒரு சோதனை என்று ஒன்று வந்தால் முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் கெட்டவனாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தீமை செஞ்சிருக்கலாம், அது 1 50 100 500 1000 செஞ்சுட்டேன், அது அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மறந்துருச்சு. இவன் மறந்ததை நம்ம ஞாபகப்படுத்த முடியும், மறுபடியும் என்ன ரிவைண்ட் பண்ணி என்னென்ன பாவம் பண்ண பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன பண்ணாலும் மன்னிச்சிருன்னு கேட்டுறேன், இனிமே நான் கரெக்டா நடக்கிறேன் அல்லாஹ்னு சொல்லிடுறோம். இதை எதிர்பார்த்துத்தான் அல்லாஹ் மனிதர்களை சோதனையில் ஆட்படுத்துகிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு, உங்களை போன்ற சமுதாயம் இவர்கள் அப்படின்னு யாரை சொல்றாங்க? இவங்களும் உங்களை மாதிரி சமுதாயம் தான். சரியான ஒரு பதில். 38வது வசனம் 6வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்றான், ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்த், பூமியில் இருக்கிற எந்த உயிராக இருந்தாலும், ஒலா தாயிரின் யதீரு பி ஜனாஹைஹி இல்லா உமம் அம்சாலக்கும், அல்லது ரெக்கைகளால் பறக்கக்கூடிய எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் உங்களை போன்று சமுதாயங்களாகத்தான் நாம் அவர்களை வாழ வைத்திருக்கிறோம், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான். இது எல்லாமே பதிவு புத்தகத்தில் இருக்கிறது என்கிறான். மனிதன் அல்லாத ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கு, இன்னும் கண்டறியப்படாத ஜீவராசிகள் நிறைய இருக்கு. சில ஜீவன் அழிஞ்சே போச்சு, சில ஜீவன்களை எடுத்துக்கொண்டால் அது ஒண்ணும் கூட இல்லாம முற்று முதலமா அழிஞ்சு போச்சு. சில ஜீவன்களை எடுத்துக்கொண்டால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. புதுசா ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறோம், என்ன நேத்துக்கே பிறந்திருக்கும், அது காலகாலமா இருக்குது, இன்னைக்குதான் மனுஷ கண்ணில் பட்டிருக்கு. அப்படி கடல்ல இருந்து நிலத்துல இருந்து அது மாதிரியான பல உயிரினங்கள் கண்டறியப்படுகிறது, இப்படி கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் இது சமுதாயமாக வாழுதுங்கிறான். இது எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்புணர்வு. அதுக்குன்னு ஒரு குடும்பம் உண்டு, அதுக்குன்னு ஒரு சமூகம் உண்டு, சமூக கட்டமைப்போடு வாழுது. அப்படித்தான் நான் அதை வாழ வச்சிருக்கிறேங்கிறேன். அதுக்கு ஒரு தலை சிறந்த எடுத்துக்காட்டு குர்ஆன்ல சொல்லணும்னா, சுலைமான் நபி அவங்க தன்னுடைய படைகளோடு புறப்பட்டு யுத்தத்துக்கு போறாங்க. போகிற வழியில ஒரு எறும்பு புற்று, அதுல உள்ள எறும்புகள் பேசுது. எறும்பு பேசுங்கிறதுல யதார்த்தம், ஏன்னா ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோட கம்யூனிகேஷன்ல இருக்கணும், பேசினாதான் நமக்கு என்ன வேணும் அதுக்கு என்ன வேணும்ன்ற தகவல் தெரியும். ஆனா நம்மளால அதை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? மனிதர்களுடைய காது தன்மையை பொறுத்தவரை இந்த ஹெட்ஸ் என்று இதை அளவுகளை பிரிப்பாங்க. நம்மால 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸுக்கு இடைப்பட்ட சப்தத்தை மட்டும் தான் கேட்க முடியும். மாடு கத்துதா, ஆடு கத்துதா, இதெல்லாம் இதுக்குள்ள உள்ளது. சிலது காதலே விழாது, 20,000க்கு மேல உள்ளதும் விழாது, 20க்கு கீழே உள்ளதும் விழாது. அப்ப அதெல்லாம் பேசணும்னு நினைச்சிடக்கூடாது. எறும்பு பேசுற காதல் விழலையே, பக்கத்துல மைக்கே வச்சாலும் விழாது. ஏன் விழாது? அதெல்லாம் 20 ஹெட்ஸுக்கு கீழே உள்ளது.
இந்த மனிதனுடைய செவித்திறன் அளவை ஹெட்ஸ் என்கிற ஒரு அளவீட்டை கொண்டு அளவிடுவார்கள். இது 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரை இடைப்பட்ட சத்தத்தை மட்டும்தான் மனுஷன் கேட்க முடியும். நாய் குலைக்கிறது, மாடு கத்துறது, ஆடு கத்துறது, இதெல்லாம் இந்த இதுக்குள்ள வந்துடும். அது என்ன கத்துதுன்னு தெரியாது, ஆனா கத்துதுனாலும் தெரியும். எறும்பு பேசுறது தெரியாது. வேற சில பறவைகள் இருக்கிறது, வேற சில ஜீவராசிகள் இருக்கிறது. ஒன்று அது 20க்கு கீழே இருக்கும் அல்லது 20,000க்கு மேல இருக்கும். சில ஜீவன்லாம் என்ன செய்யும்னா, சுனாமி வருவதையோ நில அதிர்வு வருவதையோ உயிரினங்கள் அறிந்து கொள்ளும். அதுன்னு அதுக்கு தெரியாது, மறைவான ஞானமா இருக்குது. அது அவ்வளவு மைனூட்டான சத்தம். அந்த சத்தம் வந்தோடனே அது புரிஞ்சுக்குது ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. மனுஷனுக்கு தெரியாது. வௌவால்களால் 20,000 தாண்டி ஹெட்ஸை அறிந்து கொள்ள முடியும். நாய்களால் 20,000 தாண்டி ஹெட்ஸை அறிந்து கொள்ள முடியும். யானைகளால் 20க்கு கீழே உள்ள ஹெட்ஸை அது அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அளவீடுகளை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்போ மனிதர்கள் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைகளோடு புறப்பட்டு செல்லும் பொழுது எறும்பு பேசுது. ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லுகிறது, சுலைமான் நபியும் அவருடைய படை வீரர்களும் வராங்க, எனவே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய புற்றுக்குள்ள நுழைங்க. இப்ப இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளை பத்தி எந்த ஜீவனுக்கு தெரியாதுன்னு. அதெல்லாம் அதுகளுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கு. சுலைமான் நபிக்கு எறும்பு பத்தி தெரியறது அது அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். எறும்புக்கு எப்படி தெரிஞ்சது சுலைமான் நபின்னு? வரது யாரோ ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கலாம்ல, யாரோ ஒருத்தர் வராரு, 19 பேர் நடந்து வராங்க அப்படி சொல்லியிருக்கலாம். சுலைமான் வராரு, அவர் படையோடு வராங்க அப்படின்னா ஏனைய ஜீவராசிகள் நம்மளை நோட்டம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மை குறித்த தகவல்கள் அதுகளுக்கு தெரிந்து இருக்கலாம். அதை இந்த செய்தியின் மூலமாக அறிய முடிகிறது. அப்ப நான் காப்பாற்றப்படணும்னு அந்த எறும்பு நினைக்கல. எறும்பு என்ன நினைக்கல, இப்ப யாரோ வராங்க, சுலைமான் நபி வரா, நம்ம ஓடிரோன்னு ஓடல, தன் கூட்டத்தையும் சேர்த்து காப்பாற்ற முற்படுது. இதுதான் அல்லாஹ் சொல்றான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு எல்லா ஜீவனுக்கும் உண்டு. மனுஷன் நம்ம மட்டும் தான் குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு சுமந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஜீவனுமே அதாவது அது குடும்பத்தை தலையை தூக்கி வச்சு சுமந்துட்டு ஓடத்தான் செய்யுது. யானையும் பூனையும் சிங்கமும் புலியும் கரடியும் குரங்கும் என்னென்ன ஜீவன் இருக்குதோ அது தன் குடும்ப விஷயத்துல அதிக பொறுப்புணர்வோடு நிற்குது. குடும்பமாக சமூகமாக வாழுது. அதுக்கு திருமண பந்தம் தான் கிடையாது. யாரு கூட இணையணும், யாரு கூட இணையக்கூடாது, அதுதான் அதுக்கு தெரியாத தவிர சமூக கூட்டமைப்போடு தான் அது இருக்கும். நீங்க கார்ட்டூன்ல காட்டுற மாதிரி யானையும் பூனையும் குரங்கெல்லாம் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இருக்காது. யானையோட தான் ஃப்ரெண்டா இருக்கும், குரங்கோட தான் இருக்கும், பூனையோட தான் இருக்கும். அது சமூக கட்டமைப்போடு இருக்கிறது என்பதை இன்றைய காலங்களில் இதை ஜுவாலஜி சம்பந்தமான விலங்கியல் தொடர்பு சம்பந்தமான கல்வியில இதை இன்னைக்கு கற்றுத்தரப்படுகிறது, சொல்லித்தரப்படுது, கண்டறியப்படுது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஜீவன உலகத்துல நாம படைச்சிருந்தாலும் அது எப்படிதான் இருக்குது, சமூக கூட்டமைப்போடு தான் அது வாழுது. அது பறவைகள், ஊர்வன அல்லது விலங்குகள், கால்நடைகள், காட்டில் வாழக்கூடிய எந்த ஜீவனை எடுத்தாலும் சரி அது சமூகமாக தான் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வதை பார்க்க முடிகிறது. இதனுடைய தொடர் செய்திகளாக வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சூரா அன்னாமினுடைய 6வது அத்தியாயம் 40ல இருந்து 70 வரை, 50 வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க, 40ல இருந்து 70 வரை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்வி நிகழ்ச்சி என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நாளைக்கு 6ஆம் பண்ணையில் வைத்து செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது. தாவாக்களை தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு செல்வதற்கான இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இது போன்ற நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி இந்த தாவாவில் ஈடுபட்டதற்காக நம்ம பரிசுகளை பெற்றோம். இதைவிட மேன்மையான பரிசு அல்லாஹ் கிட்ட பெறணும்னா தொடர்ச்சியாக நம்ம கிட்ட அந்த பணிகள் இருக்கணும். அதற்காக வேண்டி அழைக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியில கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். புரியல.